விசிக தலைவர் திருமாவளவன் அவர் வெளியிட்டுள்ள பழைய வீடியோவால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். வணக்கம் எழிலரசன், விவரங்களை வழங்கலாம். அதாவது திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட திமுகவினுடைய அந்த ஆட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற இந்த நிலைமையில தற்போது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கருத்துக்கள் பரவலாக இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, கூட்டணியில் இருந்து கொண்டே தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்ன போராட்டம் என்றால், மதுவிலக்கு போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மதுவால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்கள் விதவைகளாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மதுவிலக்கு போராட்டத்தை தற்போது அறிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் 2ஆம் தேதி அந்த மாநாடு, பெரிய மாநாடு அவர்கள் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போது திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறப் போகிறதா என்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறப் போகிறது என்ற கருத்தை வலுவாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் பேசிய ஒரு அரங்க கூட்டத்தில் பேசிய ஒரு வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், அதாவது 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்ததல்லவா, அப்போதிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. எளிய மக்களுக்கும் அதிகாரம், தலித் மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் தேவை என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் வலியுறுத்துகிறார். அதாவது இப்போது கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி என்ன செய்கிறது என்றால், தலித் மக்கள் எதிர்த்து போராடிவிடக்கூடாது, அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுவிடக்கூடாது, தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்ற அந்த வீடியோவை தான் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். அந்த கருத்தை தான் தற்போது பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2016ஆம் ஆண்டு கூட ஒரு முழக்கத்தை முன்வைத்தது. ஆட்சியிலும் அதிகாரம், அரசியலிலும் பங்கு என்ற அந்த முழக்கத்தை நாங்கள் முன்வைச்சோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இப்போது அவர் திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்த போகிற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவர் பேசிய அந்த பழைய வீடியோவை ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்றால் மீண்டும் அவருடைய அந்த பழைய கோரிக்கை என்னவென்றால், ஆட்சியிலும் அதிகாரம், அரசியலும் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, கேபினெட்டில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்று அவர்கள் பழைய கோரிக்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 2016 எப்படி திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்கள் அமைச்சரவையில் நீங்கள் பங்கு தர வேண்டும், எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெற்றி பெற்று வந்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், அப்படி என்றால் கூட்டணியில் மட்டும் நாங்கள் இருப்பதற்கு தயாராக இல்லை, எங்களுக்கு ஆட்சியிலும் நீங்கள் பங்கு தந்தால் தான் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று 2016ஆம் ஆண்டு திமுகவுக்கு அவர்கள் ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அதை திமுக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அதன் மூலமாகத்தான் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது என்பது அரசியல் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலைமையில்தான் தற்போது அதே முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறது என்பதை இப்போது அவர் வெளியிட்டிருக்கிற இந்த ஆடியோ மூலம் நமக்கு உறுதிப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2026 நாங்கள் திமுக கூட்டணியில் நீடித்தால் எங்களுக்கு ஆட்சியிலும் கேபினெட்டில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்ற கருத்தை இந்த வீடியோவின் மூலமாக திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் என்பது தற்போது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படி என்றால் 2 சீட்டு 3 சீட்டு என்று எங்களுக்கு கொடுத்துவிட்டு கணக்கு காண்பித்து விட முடியாது. நாங்கள் பெரிய அளவில் திமுகவுடைய வெற்றிக்கு துணையாக இருந்திருக்கிறோம். அப்படி என்றால் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இப்போதிலிருந்தே திருமாவளவன் திமுகவுக்கு முன்வைக்க தொடங்கியிருக்கிறார். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. திருமாவளவன் வைக்கிற இந்த கோரிக்கையை ஒருவேளை திமுக ஏற்க மறுக்கும் பட்சத்தில்
அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பகிர்ந்திருக்கிற அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அரங்க கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதாவது அவர்கள் ஒரு வாக்கு அரசியலாக மட்டுமல்ல, ஜனநாயக அரசியலாக மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம். அதை வைத்துத்தான் நாங்கள் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எழிலரசன், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது அவர் வெளியிட்டிருந்த அந்த பழைய வீடியோ ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அந்த வீடியோவை நீக்கிவிட்டதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அது குறித்து விரிவான அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கை தேர்ந்த அரசியல் வியூகர் என்பதை கடந்த தேர்தலில் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வட மாநிலங்களில் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதை திமுக கூட்டணியில் அவர் பெற்ற பல தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்று அதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த நிலைமையில் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க போகிறது. இந்த நிலைமையில் தான் அடுத்ததாக சீட் ஷேரிங் என்பது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்து என்னன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் எங்களுக்கு முறையாக கிடைக்கவில்லை. நாங்கள் அதிக அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். திமுகவுடைய வெற்றிக்கு அதிக அளவில் நாங்கள் கை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய தரப்பில் நாங்கள் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு துணை நின்று இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை திமுக முறையாக எங்களுக்கு கொடுக்கவில்லை. கட்சியில் சரியான அங்கீகாரம் இல்லை, கூட்டணியில் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, கட்சியில் மரியாதை என்பது இல்லை. களத்தில் வேலை செய்வதற்கு மட்டுமே எங்களது தொண்டர்களை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சி கொடியை ஏற்றுவதற்கு கூட அவர்கள் பல இடங்களில் தடையாக இருக்கிறாங்க. காவல்துறையை வைத்து அதை தடுக்கிறார்கள் என்ற அதிருப்தி அடிமட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களை போலீஸ் காவல்துறை கார்னர் செய்கிறாங்க, அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க, பல இடங்களில் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தினுடைய ஒரு அடிப்படையாகத்தான் இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் தற்போது திமுக கூட்டணிக்கு எதிராக தற்போது பேச தொடங்கியிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக இப்போது அவர்கள் சில ஆயுதங்களை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார். அதனுடைய ஒரு ஆயுதமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே முதல் அஸ்திரமாக அவர் முன்வைத்தது மது ஒழிப்பு மாநாடு, மதுவிலக்கு மாநாடு என்ற ஒரு அஸ்திரத்தை அவர் ஏவினார். இந்த நிலைமையில் இரண்டாவதாக ஏற்கனவே அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை வைத்து இந்த அரசியல் கட்சியை தொடங்கியதாக சொல்கிறார் அல்லவா திருமாவளவன். 1999 கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே தலித் மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சன. அந்த இலக்கை தற்போது அவர் இரண்டாவது அஸ்திரமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதை தான் தற்போது நாம் காண முடிகிறது. நாம் சொல்லலாம், அவர் செய்ய வேண்டியதை, அவர் வலியுறுத்த வேண்டிய கருத்தை அவர் வலியுறுத்தி ஆகிவிட்டது. எல்லா ஊடகங்களுடைய கவனத்திற்கும் அவர் வெளியிட்ட அந்த ஆடியோ, அந்த வீடியோ தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அவருடைய கருத்தில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதாவது அடுத்த 2026 எங்களுக்கு சேர வேண்டிய சீட் ஷேரிங் மட்டுமல்ல, கேபினெட்டில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்பதை அவர் தெளிவாக தற்போது அந்த வீடியோவை ஷேர் செய்ததன் மூலமாக அவர் வலியுறுத்தி விட்டார். அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரே கூட்டணியில் நம்ம பயணிப்பதன் மூலம் சோர்வடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது, தொண்டர்கள் மிக பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது அவருடைய கட்சியில் சேர்ந்திருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு 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 புள்ளி விவரத்தை, ஒரு அக்கௌண்ட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரிடத்தில் அவர் சப்மிட் செய்திருக்கிறார். எழிலரசன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றுதான் தமிழகம் திரும்பியிருக்கிறார். கரெக்டாக அந்த டைமில் திருமாவளவன் நெக்ஸ்ட் தளத்தில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கார். இது என்ன மாதிரியான மெசேஜ்? அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போலத்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் என்னவென்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதைதான் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலின் போதே கூட திமுகவுடன் நடந்த அந்த தேர்தல் பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் தெளிவாக எடுத்து கூறினார்கள். ஆனால் அதை திமுக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அதை எதிர்த்துத்தான் மக்கள் நல கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. இந்த நிலைமையில் இந்த தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்து அவர்கள் இந்த ஆட்சியை 3.5 ஆண்டு காலம் கடத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட திமுகவின் மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய, திமுக மேல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்ற ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கு. மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ஏனென்றால் எந்த ஒரு
கோரிக்கையை முன்வைத்தாலும் கூட அவர்கள் எங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு சாதாரண ஒரு கட்சியோட கொடி கம்பத்தை கூட பல இடங்களில் நட முடியல. அதற்கு திமுகவினுடைய முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதற்கு தடை போடுகிறது. கொடி கம்பம் வைத்தால் கூட அதை அகற்றுகிறார்கள். பல்வேறு இடங்களில் பல விஷயங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து டார்கெட் செய்யப்பட்டு அவங்க மேலே போலீஸ் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இதுபோல் பல பிரச்சனைகள் இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிறோன்னு தான் பேர், ஆனால் எங்கள் மேலே தான் அவங்க வந்து வன்மத்தை கக்குகிறாங்க அப்படின்னு கட்சி தொண்டர்களே தலைமை கிட்ட போய் புகார் தொடர்ந்து கோரிக்கைகளை சொன்னதின் அடிப்படையில் மட்டுமில்லை, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வந்து திருமாவளவன் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்வது அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இப்போ வந்து தொடர்ந்து நாம் வந்து நம்முடைய வியூகத்தை மாற்ற வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. இல்லைனா கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை, பட்டியலின மக்கள் மத்தியிலே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்வாக்கு இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நமது தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு ஆதவ் அர்ஜுன் ஒரு ரிப்போர்ட்டை திருமாவளவன் கிட்ட கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் அவர்கள் பேஸ் செய்தான், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தொடங்கி இருக்கிறார். அவரது கோரிக்கையை அவர் வலுவாக முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த மது ஒழிப்பு மாநாடு முதல் அஸ்திரமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது அஸ்திரமாக தற்போது அவர்களுடைய கட்சிக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது அல்லவா, ஆட்சியிலும் அதிகாரம், மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அதிகாரம் என்ற அந்த முழக்கம், அதை இவர்கள் முன்வைப்பதற்கான திமுகவுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோவை அவர் பகிர்ந்திருக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதுதான் களத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். எழிலரசன், இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் வந்து திமுக அரசு வந்து மெத்தனம் காட்டுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் திருமாவளவன் அது வந்து திமுகவுக்கு அழுத்தம் தரவில்லை என்ற ஒரு அதிருப்தியும் இருந்தது. இப்போ இந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளிவரும் பட்சத்தில் அந்த வேங்கை வயல் பிரச்சனை பூதாகரமாக வாய்ப்பு இருக்கிறதா? அது இன்னமும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று இன்னும் கண்டறியப்படவில்லை. திருமாவளவன் வழக்கமாக ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தால் அவர் தொடர்ந்து அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கருதுகிற ஒரு தலைவர், நாகரிகமாக எந்த கருத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவர் இவ்வளவு நாட்களாக திமுகவினுடைய அந்த எதேச்ச அதிகாரத்தை திமுக அவர்களை உதாசீனப்படுத்தினாலும் கூட அவர்கள் திருமாவளவன் ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறையை அவர் வந்து கடைபிடித்து வந்தார். ஆனால் தற்போது தேர்தல் நெருங்க போகிறது. எதிர்காலத்தில் கட்சியை வந்து புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டும், கட்சிக்கு தொண்டர்களை வந்து நாம் தேர்தல் களத்தில் வந்து தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கட்சி தொண்டர்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் வந்து திருமாவளவனுக்கு தற்போது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் சொல்வது போல அந்த வேங்க வயல் விவகாரமெல்லாம் அவர்கள் தற்போது கூட்டணியில் இருப்பதால் பெரிய அளவில் அதற்கு கருத்து சொல்லலைன்னு அவங்க நினைக்கிற நிலையில் தற்போது எல்லா கோரிக்கைகளும் திமுகவுக்கு எதிராக என்னவெல்லாம் அவர்கள் அஸ்திரங்களை கையில் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி எழிலரசன்.